உண்மை செய்திகள். எறும்புகள் மனிதனுக்கு என்ன பாடம் கற்பிக்கின்றன? எறும்புகள் கடித்தால் நீங்கள் எப்படி கத்துவீர்கள்? இந்தியாவின் எறும்புகள் பற்றி உண்மை செய்திகளை அறிய வேண்டுமா? இந்தியாவின் எறும்புகளின் பரவல் பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியுமா? இந்தியாவின் எறும்புகளின் உண்மை நிலை என்ன? இதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த யூடியூப் வீடியோவை முழுமையாக பாருங்கள். எறும்புகள் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் முக்கிய கூறுகள் மற்றும் சுற்றுச்சூழலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை மனித தாக்கத்திற்கு மிகவும் பதிலளிக்கக்கூடியவை. இது அவற்றின் பரவலின் செழுமையை மிகவும் குறைக்கும். அவ்வாறு குறைந்தால் என்ன ஆகும் என்பது இதுவரை மனிதனுக்கு தெரியாது. எறும்புகள் மண்ணை காற்றோட்டம் செய்வதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உதவுகின்றன. இது தாவர வேர்களை நீர் மற்றும் ஆக்சிஜனை அடைய அனுமதிக்கின்றது. விதையின் ஒரு பகுதியாக இருக்கும் சத்தான இலியோசோம்களை உண்பதற்காக அவை விதைகளை அவற்றின் சுரங்கப்பாதைக்குள் கொண்டு சென்று சிதறடிக்கின்றன. இதனால் எறும்புகள் தாவர விதை பரவலுக்கும் அதிகமாக உதவுகின்றன. உலகம் முழுவதும் 12,000க்கும் மேற்பட்ட எறும்பு இனங்கள் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த எறும்புகள் மற்றும் பறக்கும் எறும்புகள் உங்கள் உல்லாச பயணத்தின் குறுக்கே மழை காடுகளில் நிலத்தடி கோட்டைகளை அதிகமாக கட்டுகின்றன. புல்லட் எறும்பு பார்த்திருக்கிறீர்களா? உலகிலேயே மிகவும் வேதனையான கொட்டை கொண்டது என்று கூறப்படுகிறது. அமேசான் போன்ற ஈரப்பதமான காடுகளில் வாழும் புல்லட் எறும்பு கடி ஒரு துப்பாக்கியின் தோட்டாவால் தாக்கப்படுவதற்கு ஒப்பிடப்படுகிறது. ஐயோ, இந்த எறும்புகள் உங்களை கடித்தால் நீங்கள் எப்படி கத்துவீர்கள்? ஐயோ, ஐயையோ, கடிக்குதே என்றா? வட அமெரிக்காவின் தீ எறும்புகள் வருடத்திற்கு 300 கோடி மதிப்பிலான சேதத்தை ஏற்படுத்துகின்றன. வட அமெரிக்காவில் இந்த தீ எறும்புகள் இறக்குமதி செய்யப்பட்ட நெருப்பு எறும்புகள் என்று பெயர். சிறியதாக இருக்கலாம், ஆனால் சிறிய உயிரினங்களுக்கு வலிமிகுந்த கடி உள்ளது. இது எரியும் உணர்வை ஏற்படுத்துகிறது. எனவே தீ எறும்பு என்று இதற்கு பெயர். இந்த தீ எறும்புகள் உங்களை கடித்தால் நீங்கள் எப்படி கத்துவது என்று எப்பேதானும் நீங்கள் இதை பற்றி அனுபவித்திருக்கிறீர்களா? ஐயோ, ஐயையோ, கடிக்குதே என்றா? ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்க கால்நடை மற்றும் மருத்துவ கட்டணங்களில் மில்லியன் கணக்கில் செலவாகும். அவை விவசாயிகளின் பயிர்களுக்கு அதிகம் சேதம் விளைவிப்பதாகவும் அறியப்படுகிறது. எறும்புகள் நீண்ட காலம் வாழும் பூச்சிகள். நாட்கள் அல்லது மணி நேரம் கூட வாழக்கூடிய சில பூச்சிகள் போலல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் ராணி எறும்பு 30 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. எனவே தயவு செய்து அதன் மீது நிற்காமல் கவனமாக இருங்கள். எறும்பு உலகின் வலிமையான உயிரினங்களில் ஒன்றாகும். ஒரு எறும்பு தனது சொந்த உடல் எடையை விட 50 மடங்கு அதிகமாக சுமக்க முடியும். மேலும் அவை பெரிய பொருட்களை ஒரு குழுவாக நகர்த்துவதற்கு கூட ஒன்றாக வேலை செய்கிறார்கள். இந்தியாவின் எறும்புகள் பற்றிய உண்மைகள் பற்றி அதிகமாக அறிய வேண்டுமா? இந்த உண்மை செய்திகள் யூடியூப் வீடியோவை முழுமையாக பாருங்கள். எறும்புகள் இலைகளையும் கிளைகளையும் தங்கள் கூடுகளுக்கு எடுத்துச் செல்கின்றன. விலங்கு ராஜ்யத்தில் எறும்புகள் மிக வேகமாக நகர்ந்து சாதனை படைத்துள்ளன.
பொரித்தாடை எறும்பின் பொருத்தமான பயிரிடப்பட்ட இனங்கள் அதன் இரையை கொல்ல அல்லது வேட்டையாடுபவர்களை கடிக்க தன் தாடைகளை 140 மைல் வேகத்தில் மூட முடியும். இந்த பொரித்தாடை எலும்புகள் உங்களை கடித்தால் நீங்கள் எப்படி கத்துவீர்கள் என்று நினைத்து பாருங்கள். வீல் என்றா, இல்லை ஐயோ ஐயோ கடிக்குதே என்றா? அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டத்திலும் எறும்புகள் காணப்படுகின்றன. எறும்புகள் காலனிகளில் வாழும் ஒரு சமூக பூச்சிகள். ஃபார்மிகரி என்று அழைக்கப்படும் காலனி எறும்புகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முட்டையிடும். ராணிகள் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் வேலை செய்யும். அவை கூடுகட்டி பராமரிக்கின்றன, உணவுக்காக தீவனம் மற்றும் குஞ்சுகளை பராமரிக்கின்றன. ஆண் எறும்புகளுக்கு இறக்கைகள் உண்டு. அவற்றின் ஒரே செயல்பாடு ராணியுடன் இணைவது மட்டுமே. எறும்புகளுக்கு காதுகள் இல்லை. சில எறும்புகளுக்கு கண்களும் இல்லை. எறும்புகள் தங்கள் கால்கள் மூலம் தரையில் இருந்து அதிர்வுகளை உணர்வதன் மூலம் கேட்கின்றன. மேலும் டிரைவர் ஆண்ட் இனங்கள் போன்ற கண் குறைவான எறும்புகள் தங்கள் ஆண்டனாவை பயன்படுத்தி தொடர்பு கொள்ள முடியும். கூடுதலாக மற்ற எலும்புகளுக்கு செய்தியை அனுப்ப தங்கள் உடல் வழியாக வெளியிடப்படும் பிரமோன் என அழைக்கப்படும் இரசாயன சமிக்கைகளை அனுப்ப முடியும். ஆபத்து நெருங்கும்போது அவை எச்சரிக்கைகளை அனுப்புகின்றன. உணவு ஆதாரங்களுக்கு வழிவகுக்கும் பிரமோன்களின் தடங்களை விட்டுவிட்டு துணையை ஈர்க்கவும் பயன்படுத்துகின்றன. ஒரு வகையான எறும்பு காதல் ஃபேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய எறும்புக்கூடு 3700 மைல்களுக்கு மேல் அகலமானது. 2000ஆம் ஆண்டில் அர்ஜென்டினாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மாபெரும் காலனியில் 33 வகையான எறும்பு பாப்புலேஷன்கள் இருந்தன என்று கூறப்படுகிறது. அவை லட்சக்கணக்கான கூடுகள் மற்றும் கோடிக்கணக்கான தொழிலாளர்களுடன் ஒன்றிணைந்து மாபெரும் சூப்பர் காலனியாக இருந்தது. இந்தியா உலகின் 17வது மெகா டைவர்ஸ்ட் நாடுகளில் ஒன்றாகவும் 4 பல்லுயிர் வெப்ப பகுதிகளை கொண்டதாகவும் உள்ளது. இந்தியா பல்வேறு வகையான மெகா டைவர்சிட்டி வடிவங்களின் தாயகமாகும். இருப்பினும் ஆவணப்படுத்தப்பட்ட இந்த எறும்புகளில் அதிகமாக வேலை இன்னும் பாக்கி உள்ளது. மற்றும் இந்தியாவின் இனங்கள், அவற்றின் புவியியல் பறவைகள், குறிப்பாக பலதரப்பட்ட முதுகெலும்பில்லாத உயிரினங்களுக்கான பட்டியல் குழுக்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கின்றன. இந்தியாவில் எறும்பு இனங்கள் பற்றிய விரிவான மற்றும் முக்கியமான தகவல்களை நீங்கள் இப்போது பார்க்கலாம். மொத்தம் 828 எறும்பு இனங்கள் மற்றும் 100 வகைகளைச் சேர்ந்த கிளை இனங்களின் பெயர்கள் இந்தியாவில் இருந்து ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆய்வகம் மற்றும் பல ஆராய்ச்சியாளர்கள் மூலம் பட்டியலிடப்பட்டுள்ளது. சாத்தியமான பிழையான தரவு, தவறான அடையாளங்கள் மற்றும் சந்தேகத்திற்குரிய விநியோக பதிவுகள் உள்ளவை இன்னும் அடையாளம் காணப்படுகின்றன. இந்திய எறும்புகளின் தற்போதைய முழுமையான பட்டியல் ஒரு முழு தன்மையை வழங்கும். பன்முகத்தன்மை மற்றும் விநியோகம் பற்றிய பார்வை மற்றும் எதிர்காலத்தில் உள்ள முக்கிய குறைவான மாதிரிகளை அடையாளம் காணவும் இது உதவும். இந்திய துணைக்கண்டம் அதன் உயர் பல்லுயிர் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு நன்கு அறியப்பட்டதாகும் மற்றும் வாழ்விடங்கள், சுவாரஸ்யமான புவியியல் வரலாறு ஆகியவை இந்தியாவிற்கே சொந்தம். இருப்பினும் இந்தியாவின் எறும்பினங்கள் மற்றும் அவற்றின் புவியியல் பரவல்களை ஆவணப்படுத்துவதற்கும் பட்டியல் இடுவதற்கும் அதிக பல்வேறு முதுகெலும்பில்லாத குழுக்களுக்கு ஆராய்ச்சிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அதிகம் தேவையாக உள்ளது. இந்திய நாடு மொத்த நிலப்பரப்பு 3.2 மில்லியனுக்கும் அதிகமான கிலோமீட்டர் உள்ளது. இந்த புவியியல் வரலாறு இந்தியாவின் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது.
இது மலாயன், ஆஃப்ரோட்ராபிகல், மத்திய தரைக்கடல், மத்திய ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு ஆசியா ஆகியவற்றை உள்ளடக்கியது. நாட்டின் நிலத்தின் பெரும்பகுதி 2 சுற்றுச்சூழல் மண்டலங்களில் ஒன்று பேலியார்டிக் மற்றும் இந்தோ மலாயன் மற்றும் 13 நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் பகுதிகளுக்கு ஒதுக்கப்படலாம். இமயமலை அமைப்பு பேலியார்டிக் சுற்றுச்சூழல் மண்டலத்தின் ஒரு பகுதி. இமயமலை நீளம் 3000 கிலோமீட்டர்களுக்கு மேல் நீண்டுள்ளது. இமயமலை அமைப்பு மியான்மரிலிருந்து ஆப்கானிஸ்தான் வரை நின்றுள்ளது. இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் இலங்கை உலகளாவிய ஹாட்ஸ்பாட்டின் ஒரு பகுதியாகும். சமீபத்திய மதிப்புகளின்படி 45,000க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் மற்றும் 1,00,000க்கும் மேற்பட்ட விலங்குகள் உட்பட உலகளவில் பதிவு செய்யப்பட்ட மொத்த பல்லுயிர் பரவல் 7-8 விழுக்காடு வரை இந்தியாவில் உள்ளது. இந்திய எறும்புகளின் பன்முகத்தன்மை மற்றும் விநியோகம் பற்றிய தற்போதைய ஆராய்ச்சி பரவலாக விலங்கியல் ஆராய்ச்சி ஆய்வகம், அதாவது ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, கொல்கத்தா மற்றும் அதன் கிளை விலங்கியல் ஆய்வகங்களில் மட்டும் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆராய்ச்சி ஆய்வகம் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் இந்திய அரசு மேற்பார்வையில் நடந்து வருகிறது. எறும்புகளில் வேட்டையாடுபவர்கள், தோட்டக்காரர்கள், மண்ணை திருப்புவர்கள், ஊட்டச்சத்து சுழற்சியாளர்கள், மகரந்த சேர்க்கையாளர்கள் போன்ற பல நன்மை தரும் எறும்புகளை தவிர ஏராளமான தாவர இனங்களின் பரவலுக்கும் எறும்புகள் பொறுப்பாகின்றன. எறும்புகளின் பன்முகத்தன்மை மற்றும் விநியோகம் பற்றிய அவற்றின் சுற்றுச்சூழல் செயல்பாடுகளை பற்றிய நமது புரிதலை இன்னும் அதிகரிக்கலாம். இது போன்ற ஆராய்ச்சிகள் விலங்கியல் ஆராய்ச்சி ஆய்வகம் கொல்கத்தா மற்றும் அதன் கிளை விலங்கியல் ஆய்வகங்களில் மட்டும் எறும்புகளின் பன்முகத்தன்மை ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆராய்ச்சி அதிகமாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் எல்லோரும் வேண்டப்படுவது. இந்திய எறும்புகளின் ஆராய்ச்சிகள் முந்தைய படைப்புகள் பல்வேறு மைர்மிகாலஜிஸ்ட் பங்களிப்புகள் செய்யப்பட்டன. மைர்மிகாலஜிஸ்ட் என்றால் எறும்புகளை ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகள். எறும்புகள் பற்றிய ஆய்வு மர்மகாலஜிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது பூச்சியலின் ஒரு கிளை ஆகும். இந்திய எறும்புகள் புதிய டாக்ஸாவில் விளக்கங்கள் ஆசிய எறும்புகளின் திருத்தத்தில் வெளியிடப்பட்டது. பின்னர் இந்திய எறும்புகள் பற்றிய அறிவை இணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. சமீபத்திய ஆண்டுகளில் டாக்டர் பாரதி, அதாவது ப்ரொஃபஸர் ஹெர்மிந்தர் பாரதி அவர்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜூவாலஜி அண்ட் என்டமாலஜிக்கல் சயின்சஸ், பஞ்சாப் யூனிவர்சிட்டி, பட்டியாலா அவர்கள் ஆண்ட் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறார். ஆண்ட் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் இவர் இந்தியாவிலிருந்து 75க்கும் மேற்பட்ட புதிய வகை எறும்புகளையும் தென்மேற்கு ஆசியாவிலிருந்து 4 புதிய இனங்களையும் கண்டுபிடிப்பதற்கு டாக்டர் பாரதி தான் பொறுப்பு. டாக்டர் பாரதி புதிய வகை எறும்பு கண்டுபிடிப்புக்கு லெப்டோஜெனிஸ் பாரதி என்று அவரது பெயரிடப்பட்டது. மற்றும் டாக்டர் ஷீலா ஃப்ரம் சென்ட்ரல் என்டமாலஜி டிவிஷன் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, கொல்கத்தா, அங்சுமன் சந்தா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜூவாலஜி, ராஜா கான் உமன்ஸ் காலேஜ், மிதினாப்பூர் ஆகியவர்கள் புதிய 2 இனங்கள் விளக்கத்துடன் எறும்பு பன்முகத்தன்மை பற்றிய நமது புரிதலை கணிசமாக அதிகரித்தனர். மற்றும் புதிய விநியோக பதிவுகள் டாக்டர் பாரதியை தொகுக்க வழிவகுத்துள்ளது. டாக்டர் பாரதி 652 செல்லுபடியாகும் இனங்களுக்கான அனைத்து முந்தைய பதிவுகளையும் உள்ளடக்கிய முதல் நவீன இனங்கள் சரிபார்ப்பு பட்டியல் மற்றும் இந்தியாவிலிருந்து வரும் கிளை இனங்கள், இமயமலையிலிருந்து அனைத்து எறும்பு பதிவுகளும் அடங்கும். இத்தனை முயற்சிகள் இருந்த போதிலும் பன்முகத்தன்மை பற்றிய நமது அறிவு மற்றும் இந்திய எறும்புகளின் விநியோகம் முழுமையடையாமல் மற்றும் துண்டு துண்டாக உள்ளது. குறிப்பாக
நுண்ணியதாக உள்ளது. தற்போதைய இந்திய எறும்புகள் தரவு சாத்தியமான பிழையான தவறான அடையாளங்கள், சந்தேகத்திற்குரிய விநியோக பதிவுகள், மேலும் பொதுவாக பன்முகத்தன்மை மற்றும் விநியோகம் பற்றிய முழுமையான பார்வையை வழங்கவில்லை. இந்த யூடியூப் வீடியோ இந்தியாவில் இருந்து எறும்புகளின் எதிர்காலத்தில் உள்ள முக்கிய குறைவான பகுதிகளை கண்டறியவும், அதிக இனங்களின் பன்முகத்தன்மை மற்றும் வகைபிரித்தல் முயற்சிகளில் இயக்கப்பட உதவும் என்று நான் நம்புகின்றேன். இதேபோல் வகை பிரித்தல், திருத்தங்கள், இனங்கள், எல்லைகள், இனங்கள் விநியோகம் மற்றும் அருகிலுள்ள நாடுகளின் உயிர் புவியியல் பகுதிகளுடன் தொடர்புடைய மறுவரை ஆகியவற்றிற்கு இந்த முயற்சி மிகவும் துணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்திய எறும்புகளின் எண்டமிசம் 31 விழுக்காடு, பறவைகள் 4.3 விழுக்காடு அல்லது பாலூட்டிகள் 11 விழுக்காடு, ஆம்பிபியாவை விட 41 விழுக்காடு மற்றும் ஊர்வனற்றைப் போலவே 29 விழுக்காடு மற்றும் மீன்களை விட மிகவும் அதிகமாக உள்ளது. கிட்டத்தட்ட 3 எறும்பு இனங்களில் ஒன்று இந்தியாவில் மட்டுமே காணப்படுவதால் அதிக பாதுகாப்பு முயற்சிகள் இதற்கு உண்டாக்கப்பட வேண்டும். இதன் விளைவாக இந்திய எறும்புகளின் ரீஜனல் டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மை மற்றும் விநியோகத்தை தெளிவுபடுத்தும் நோக்கில் இந்த யூடியூப் வீடியோ முயற்சியில் ஒரு வழியை குறிக்கிறது. இந்திய எறும்பு வகைகளை கண்காணிக்கவும், வகைப்படுத்தவும், பாதுகாக்கவும் அவசரமான பெரிய அளவிலான மற்றும் நீடித்த முயற்சிகளை இந்த வீடியோ மூலம் ஊக்குவிக்கின்றேன். எறும்புகள் மனிதனுக்கு என்ன பாடம் கற்பிக்கின்றன? முக்கியமாக ஒற்றுமை மற்றும் குழுப்பணி. எறும்புகள் குழுப்பணியாளர்கள் மற்றும் விஷயங்களை சாதிக்க ஒன்றாக வேலை செய்கிறார்கள். அதேபோல் மனிதர்களாகிய நாம் குழுக்களில் சிறப்பாக செயல்படும் திறனை அதிகமாக கொண்டுள்ளோம். ஒவ்வொருவரின் திறமைக்கு ஏற்ப ஒவ்வொரு பணியும் இந்த நாட்டில் வழங்கப்படுவது இறுதி இலக்கை மிகவும் சீக்கிரமாக அடையக்கூடியதாக ஆக்குகிறது. இதை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் செய்யவும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.